ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸான்னு தெரியல. இப்போ அது கூவம்னால யார் ஞாபகம் வரும்? இப்போ கருணாநிதி தான் ஞாபகம் வரும். ஒரு கேடு கெட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம் சொன்னா, ஒரு முட்டாள் அரசாங்கம் உலகத்திலே இருக்குன்னா திமுக அரசாங்கம். எதை பத்தி சிந்திக்காதா? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன், அது எங்களுடைய அடிப்படை விஷயம், அதோட அடிப்படை உரிமை. ஆனா நீ போதையிலே இரு. பொய் வாய் கூசாம பொய் சொல்றது இல்லையோ, வாய் கூசாம அண்ட புழுகு ஆகாச புழுகுனா திமுக தான். அப்பா ஊர் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, மழை பெஞ்சானா மழை பெய்யாதுன்னா, சாலை செவ்வாய் கிரக மாதிரி குண்டு புளியுமா இருந்தான்னா, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. எம்ஓஐ சைன் பண்றன்ற பேர்ல கிட்டத்தட்ட அமெரிக்கா போயிட்டாரு. அவருக்கு ஒரு பந்தானா, அவருடைய அருமை மைந்தன் உதயநிதிக்கு அவருக்கு ஒரு பந்தா. இளைஞர் சமுதாயம் முழுக்க முழுக்க சீரழிகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற காரணமே இன்னைக்கு இந்த கார்பரேட், இந்த விடியாத இந்த திமுக அரசு தான். பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனினா, அகில இந்தியில ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான். திமுக அரசை பொறுத்தவரை ஒன்று முதலாளித்துவ அரசு, ஒரு கார்பரேட் அரசு. எத்தனையோ ஏழை எளிய நடுத்தர மாணவர்கள் பல பேர் ஒரு திறமை பெற்று அவர்களுடைய அந்த திறமையை வெளிக்கொணர்கின்ற வகையில் பல்வேறு போட்டிகள் நடத்தி அதன் மூலம் ஏழை எளிய நடுத்தர மாணவ மாணவர்களுடைய அந்த ஒரு விளையாட்டு திறனை வெளிக்கொணர்கின்ற வகையில் ஒரு அரசு செய்கின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா இந்த அரசு, இந்த கார்பரேட் அரசை பொறுத்தவரை அது போன்ற எந்த ஒரு செயலையும் செய்யவில்லை. இது ஒரு முதலாளித்துவ அரசு. ஏன்னா இது யாரு? ஒரு பெரும் கோடீஸ்வரர், பெரும் பணக்காரர்கள், அவர்களுக்கான ஒரு பந்தயம் தான் இந்த ஃபார்முலா 4. சரி, ஃபார்முலா 4 அந்த கார் பந்தயம் இன்றைக்கு ஏற்கனவே எங்களுடைய கழகத்தின் சார்பில் கழக வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் திரு இன்பதுரை அவர்கள் வழக்கு தொடுத்து, அதன் அடிப்படையில் ஏற்கனவே அரசு பொறுத்தவரை ஒரு 48 கோடி ரூபாய் செலவு பண்ணுச்சு. அந்த 48 கோடி ரூபாய் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துற நிறுவனம் திருப்பி தரணும். அது இன்னும் தரல. அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸான்னு தெரியல. இப்போ ஃபார்முலா 4 கார் ரேஸா இல்ல நாய் ரேஸான்னு தெரியல. ஒரு நாய் உள்ள பூந்து 1 மணி நேரம் அவங்களுக்கு தண்ணி காட்டியிருக்கு. நான் கேட்கிறேன், எஃப்ஐஏ சர்டிபிகேட் முன்னாடி வாங்கணுமா இல்லையா? ஏன் எஃப்ஐஏ சர்டிபிகேட் முன்னாடி வாங்கல? சரி, அதன் பிறகு ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சு தாமதமா வாங்கினாங்க. வழக்கமா ப்ரொசீஜர் இருக்குன்னா, ஒரு முதல் போட்டி தேர்வு, அதுக்குண்டான அந்த பயிற்சி போட்டி, அந்த பயிற்சி போட்டி முதல்ல நடத்துவாங்க வழக்கம். அதன் பிறகு தகுதி சுற்று அது நடத்துவாங்க. தகுதி சுற்றுக்கு மட்டும் 1700 ரூபாயில இருந்து கிட்டத்தட்ட 17,000 ரூபாய் ஒரு 8,000 இருந்து 10,000 பேர் டிக்கெட் வாங்கியிருக்காங்க. அவங்க எல்லாம் 1700 ரூபாய் போச்சு, 17,000 ரூபாய் போச்சு. அவங்க குறித்து எந்த தகவலும் இந்த ஃபார்முலா ரேஸ் நடத்துறவங்க, 4 ரேஸ் நடத்துறவங்க, அது விளையாட்டுத்துறையும் தெளிவுபடுத்தல. இன்னைக்கு நடக்குன்றாங்க. அப்ப இன்னைக்கு நடத்தணும்னா ஏற்கனவே அந்த வசூல் செஞ்சவங்க, அந்த டிக்கெட் வாங்கினவங்க இன்னைக்கு வருவாங்களா? அப்ப இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா வாங்குறவங்க, அப்ப கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்? அப்போ 10,000 மேல கெப்பாசிட்டி கிடையாது. அது ஒரு கேள்வி. அது ஃபார்முலா 4 கார் மூலமா வசூலான தொகை அது யாருக்கு போகும்? விளையாட்டுத்துறை மெனக்கெட்டு அப்பா ஊர் எப்படி போனா என்ன, நாடு எப்படி போனா என்ன, மழை பெஞ்சானா மழை பெய்யாதுன்னா, சாலை செவ்வாய் கிரக மாதிரி குண்டு புளியுமா இருந்தான்னா, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. அவர் எம்ஓன்ற பேர்ல, எம்ஓஐ சைன் பண்றன்ற பேர்ல கிட்டத்தட்ட அமெரிக்கா போயிட்டாரு. அது ஹிடன் அஜெண்டா, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் என்ன மறைமுக அஜெண்டா இருக்குன்றத. அதே போல அண்ணாமலையும் லண்டன் போயிருக்காரு. அதனால அங்க என்ன பேச்சுவார்த்தை நடக்குதோ அது 2 பேருக்கும் அது வெட்ட வெளிச்சம், அது ஆண்டவனுக்கு தான் வெட்ட வெளிச்சம். அதுக்குள்ள நான் போக விரும்பல. நான் கேட்கிறேன், இப்படி நாட்டுல ஒரு மழை பெஞ்சு பருவமழை எதிர்கொள்ளுன்ற அடிப்படையில இப்ப பாத்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர்ல இருந்து பருவமழை ஸ்டார்ட் ஆயிடும். ஒரு முன்னெச்சரிக்கை முன்னேற்பாடு நடவடிக்கை இந்த அரசை பொறுத்தவரை முழுமையா கவனம் செலுத்தி, கார்பரேஷன் பொறுத்தவரை முழுமையா கவனம் செலுத்தாம முழுக்க ஃபார்முலா 4ல கவனம் செலுத்தி எத்தனை ஆயிரம் போலீஸுங்க, ஒரு மனித விரயம். இது பெத்தமெட்டமின் அது இப்போ செங்கல்பட்டுல 50 கோடி ரூபாய்க்கு மாட்டி இருக்கு. இப்போ நாட்டுல போதை வசதிகள் சரளமா நடமாடுது. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் புகார் அதிகம். அதை போய் இன்ஸ்பெக்டர் விசாரிச்சு ஒரு சட்ட ஒழுங்கு பராமரிச்சு
ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கின்ற அந்த இதெல்லாம் கிடையாது. இப்போ தேவையில்லாம இதுக்கு பந்தோபஸ்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான காவலர்கள் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு பாதுகாப்பு கொடுக்கிற பணியில் இன்னைக்கு இருக்காங்க. அப்போ ஒரு போலீஸுடைய ஒரு முழுமையான அளவுக்கு ஒரு மனித சக்தி ஒரு திருடனை பிடிக்கிறது, சட்ட ஒழுங்கை பராமரிக்கிறது, இதுல கான்சென்ட்ரேட் பண்ணாம முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா இது போல ஒரு தேவையில்லாத ஃபார்முலா 4க்கு வந்து ஒட்டுமொத்த போலீஸை குவிச்சு இன்னைக்கு வந்து காவல்துறை ஒரு பக்கம், கார்பரேஷனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் மிஷினரி அதுவும் முழுமையா இங்க பயன்படுத்தப்படுது. அரசுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் மிஷினரி அதாவது நிர்வாகம் முழுமையான அளவுக்கு இங்க வந்து பயன்படுத்தப்பட்டு ஒட்டுமொத்தமாக ஒரு சென்னையில ஒரு முன்னெச்சரிக்கையா என்னென்ன பருவங்களை எதிர்கொண்டு நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் வந்து எடுக்க இந்த அரசு தவறிவிட்டது. ஒரு பணிச்சுமை காரணமாக தான் ஒரு அன்பு சகோதரர் சிவகுமார் குளத்தூர் ஏசி அவரு இன்னைக்கு வந்து ஒரு கார்டியாக் மாரடைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு மரணம் அடைஞ்சிருக்காருன்னா இன்னைக்கு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு துயரப்படக்கூடிய ஒரு சம்பவம். எனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்து இனியாவது திருந்துமா இந்த அரசுனா திருந்தாது. தேவையில்லாம பார்த்தா ஒரு முதலமைச்சர் ரூட்ல போறாரு, ரூட்ல போகும்போது கிட்டத்தட்ட இவர் ஒரு 5 மணி ஃபங்க்ஷன் போறாருன்னா கிட்டத்தட்ட மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் போய் வந்து காவலர் வந்து வரிசையா நிக்கிறாங்க. 5 மணிக்கு போற ஃபங்க்ஷனுக்கு 1 மணிக்கு, அதுவும் வந்து இப்ப எங்க வீடு லீட் காசல் சவுத் ஸ்ட்ரீட்ல இருக்கு, அது ஒரு பெண் காவலர் அந்த இயற்கையை வந்து உபாதையை கழிக்கணும் எவ்வளவு அவசியம். அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒரு சிரமம், அவங்க எல்லாம் போய் சாலையில நிக்க வச்சு இன்னைக்கு வந்து ஒரு சாடிஸ் ஒரு ஆனந்தப்படுறது ஒரு முதலமைச்சருடைய வேலையாது. ஏன் சொல்ல வேண்டியதானே தேவையில்லைன்னு அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு இது ஸ்டாலினுக்கு. கிட்டத்தட்ட கான்வாயில 20 காரு போராடலாம் போலீஸ், அவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு அவருக்கு. இப்படி ஒரு பந்தா, அவருக்கு ஒரு பந்தானா அவருடைய அருமை மைந்தன் உதயநிதிக்கு அவருக்கு ஒரு பந்தா, அவருக்கு பூரா போலீஸ் எல்லாம் இவங்களுடைய பாதுகாப்புக்கும் அதே போல இந்த தேவையில்லாத ஃபார்முலா 4 விளையாட்டுக்கு போச்சுன்னா திருடனை யார் பிடிக்கிறது? ஸ்டேஷன் வரல பெட்டிஷன் கொடுக்குற மனுதாரருடைய புகாரை யார் விசாரிக்கிறது? இப்படி ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு முழுக்க ஒரு மக்களுக்கான அரசு இல்லாமல் முழுக்க ஒரு கார்பரேட் என்ற அரசின் அடிப்படையில் தான் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் வந்து மக்களை பொறுத்தவரை வந்து பெருமளவுக்கு இன்றைக்கு வந்து ஒரு பாதிப்பு தான் இருந்தது. இன்னைக்கு டிராபிக் ஜாம் பார்த்திருப்பீங்க நீங்க, முதல் நாளே எல்லாத்தையும் அடைச்சிட்டாங்க. சமூக வலைதளங்கள்ல வந்திருக்கு, ஆம்புலன்ஸ் போக முடியல, கிட்டத்தட்ட பல மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு. அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, இவ்வளோ பெரிய ஸ்பீக்கர் அதை போட்டுட்டு கிளிய, அதாவது வந்து பார்த்தா அந்த ஸ்பீக்கரை கிளியர் அளவுக்கு கத்தி பேஷண்ட் எல்லாம் பிரச்சனை, பேஷண்ட் எல்லாம் பார்த்தா அவ்வளவு தூரம் வந்து ஒரு நிம்மதி வந்த ஒரு சூழ்நிலை. அதுக்கப்புறம் இவர் வந்து அதை எடுக்க சொல்றாரு. ஏன் முதல்ல பண்ண வேண்டியதானே அதை எடுக்க, முதல்ல அதை ஸ்பீக்கரை போடாம இருக்க வேண்டியதானே. அதை கேட்டா இவர் பார்த்தாரா ஸ்பீக்கர் சவுண்ட் வந்தா எடுக்கணும்னு சொல்லி இருக்கு. அதுல ஒரு ஸ்டண்ட் ஆகுது. அதனால முழுக்க அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த போடப்பட்ட அந்த சாலைகள் கூட ஒழுங்கா இல்ல கார் ரேஸ்க்கு, அது சில இடத்துல பேட்ச் ஒர்க் போட்டுட்டு இருக்காங்க. இப்படி ஒரு மக்களுக்கு ஒரு அத்தியாவசியமான பிரச்சனைகள் கவனம் செலுத்தாமல் ஒரு பணக்காரர்களுக்கு இந்த விளையாட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன் அடிப்படையில் ஒரு கார்பரேட் அரசு என்று சொன்னா திமுக அரசு தான். இப்போ ஏன் அது எப்படி கிடைக்குது? எங்க சோர்ஸ் என்ன? அந்த சோர்ஸை வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்தி அந்த பாதையை நீங்க அடைச்சிட்டீங்கன்னா மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நீங்க எங்க வந்து சாதிக்கு போல எவ்வளவு பெருமொழிகள் இன்னும் நாட்டுல இருக்கிறாங்க, இன்னும் சாதிக்க புடிச்சிட்டீங்க நீங்க. அவர் வந்து இப்ப NIB கண்ட்ரோல்ல இருக்காரு, ஆனா அவரை போல இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல? அவனெல்லாம் புடிச்சு போட வேண்டியதானே. நீங்க சும்மா குப்பை சுப்பை அவனை மட்டும் புடிச்சு நீங்க கணக்கு காட்டுறீங்க. நீங்க சாதிக்க போல த மேன் த கல்பிரிட்ஸ் தி ஆன்டி சோசியல் எலிமெண்ட், ஒரு ஆன்டி நேஷனல், இந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சமூக விரோதிகள் இவர்களெல்லாம் இன்டெலிஜென்ஸ் மூலமா அடையாளம் காணுங்க. கண்டுட்டு அவனெல்லாம் தூக்கி உள்ள போட்டா எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து போதைப் பொருள் வர வந்தீங்க? போதைப் பொருள் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. நீங்க அதெல்லாம் வந்து சோர்ஸை வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை வந்து எங்கன்னு கண்டுபிடிச்சு அதை அடைக்காத வரையில அப்ப வந்து நடமாட்டங்கள் இருந்து தானே இருக்கு. நீங்க அதுல மாணவர்கள் வந்து அவங்க கிடைக்கிறதால தானே வாங்குறாங்க. அது தப்பு, அவங்க யூஸ் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்தமா சமுதாயம் வந்து சீரழிவு. இளைஞர் சமுதாயம்
முழுக்க முழுக்க சீரழிகின்ற ஒரு நிலைமை இருக்கின்ற காரணமே இன்னைக்கு வந்து இந்த கார்பரேட், இந்த விடியாத இந்த திமுக அரசு தான். அது எங்க இருந்து வருதோ அது வழியை அடைச்சிட்டு முழுமையான அளவுக்கு எல்லாரும் மேல சட்ட நடவடிக்கை, கடின நடவடிக்கை எடுத்தா போதை வந்து அந்த வஸ்துக்கள் மெத்தமெட்டமைன், அதே போல வந்து இது ஹெராயின், கொக்கைன், அப்புறம் வந்து பிரவுன் சுகர், கெஞ்சா, இதெல்லாம் வந்து நடமாடவே வாய்ப்பு இல்லை. அதனால அந்த சோர்ஸ்ன்றது முக்கியம். அது எல்லாம் போலீஸ் கண்டுபிடிச்சு அவங்க உள்ள தள்ளணும். அப்படி தள்ளாதான் நிச்சயமா தமிழ்நாட்டுல இந்த போதை வசதிகள் நடமாடாது. ஒரு ஒரு ஃபார்முலா கார் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லும் போது அதுலயும் வந்து ஒரு குடும்ப ஆதிக்கம். அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து 2 டிவி தான், ஒன்னு சன் டிவி, ஒன்னு திரு கருணாநிதி டிவி. அந்த 2 டிவி தான் வந்து எக்ஸ்போஸ் பண்றாங்க. மீதிலாம் டிவி இல்லையா? அதுலயும் வியாபாரம் பண்ணோம். அதாவது அவங்க எடுத்து அதை விளம்பரம் மார்க்கெட் பண்ணி அதுலயும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பாதிக்கணும். அதுதான் வந்து அவங்களுடைய அல்டிமேட். ஒரு வியாபாரம்ன்றது பாத்தீங்கன்னா எதுலயும் விட்டு வைக்கல. அதனால ஒரு மீடியாவை அந்த 2 டிவியை மட்டும் அலோவ் பண்ணிட்டு, பேரே சொல்றேன், சன் டிவியும் கருணாநிதி டிவி தான் அலோவ் பண்ணாங்க. இது எந்த டிவி வந்து எல்லா சேனல்லையும் அலோவ் பண்ணாங்களா? அது மாதிரி அலோவ் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதை அலோவ் பண்ணாம அதுலயும் வந்து ஒரு வியாபார ரீதியாக ஒரு லாபம் பார்த்தது தான் இந்த திமுக குடும்பம். அண்ணாமலை போனாரு லண்டனுக்கு, இப்போ 5 பேர் வந்திருக்காங்க. யாரு வந்தாலும் எங்களை பத்தி கவலை இல்லை, புரியுதுல்ல? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், பிஜேபின்றது தமிழ்நாட்டில் ஒரு கார்பரேட் கம்பெனினா, அகில இந்தியில ஒரு கார்பரேட் கம்பெனினா பிஜேபி தான் மத்திய அரசை பொறுத்தவரை. அந்த கார்பரேட் கம்பெனிக்கு இன்னைக்கு மேனேஜர்ஸ் அண்ட் போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சிருக்காங்க. அதில் மேனேஜர் நியமிச்சாலும் சரி, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் நியமிச்சாலும் சரி. அதனால வந்து எந்த ஒரு இதுவும் எங்களுக்கு கிடையாது. அதனால வந்து அவங்க படி அவங்க செய்வாங்க, எங்க படி நாங்க செய்வோம். அதாவது ஒரு அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். அதுல வந்து யாருக்கும் மாறுபட்ட கருத்து கிடையாது. எனவே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு வெஸ்ட் பெங்கால்ல ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கொடூர கொலை நடந்தது, அது நாட்டையே உலுக்கிடுச்சு. அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி, ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய ஒரு முழு கடமை, முழு பொறுப்பாகும். அது கூவம்னால யார் ஞாபகம் வரும்? திரு மு கருணாநிதி தான் ஞாபகம் வரும். திரு மு கருணாநிதி அன்னைக்கு கூவ சீரமைப்பு சொல்லிட்டு அன்னைக்கு நிறைய அளவுக்கு ஒரு கொள்ளை நடந்தது. அது பெரிய அளவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆரால அன்னைக்கு வந்து அடையாளம் காட்டப்பட்ட அந்த ஊழலை வெளிக்கொண்டாந்தாங்க. அதுக்கு கூட பல பேர் சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து கூவத்துல வந்து நாங்க தூர் வைக்கணும், அதெல்லாம் சொல்லி அது கிண்டல் எல்லாம் பண்ற அளவுக்கு கூட ஆளாகி போச்சு. அதனால இப்போ தந்தை வழியில இவங்க வந்து அந்த சீரமைப்புன்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கிறாங்க. இதுலயும் வந்து ஒரு மெகா பெரிய அளவுக்கு ஊழல் நடப்பதற்கான அந்த வாய்ப்புகள் 100% இருக்கு. அதனால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீரமைக்க மாட்டாங்க, அவங்க தான் வந்து தங்களை சீரமைச்சுப்பாங்க இதன் மூலம், அதாவது பொருளாதார ரீதியா. அதனால வந்து கூவத்தை பொறுத்தவரை அந்த பழைய வாசனை அப்படியே தான் இருக்கும். நீங்க ஒரு உதயநிதி கேட்கறது சொல்லுங்க, ஸ்டாலின் கேட்கறது சொல்லுங்க, அரசியல் கட்சி தலைவர்களை பத்தி கேட்கறது சொல்லுங்க. சும்மா அவரு வந்து ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு போறாருன்னா அதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு. அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ PM ஸ்ரீ பிப்ரவரி மாசம் லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு சீஃப் செக்ரட்டரி. அதாவது இந்த திட்டத்திற்கு, கல்வி திட்டத்திற்கு நாங்க முழு ஒத்துழைப்பு தர சொல்லிட்டு பிப்ரவரி மாசம் அனுப்பிட்டு இப்ப வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம், அதாவது ஒரு கேடுகெட்ட ஒரு துக்ளக் அரசாங்கம் சொன்னா, ஒரு முட்டாள் அரசாங்கம் உலகத்திலே இருக்குன்னா திமுக அரசாங்கம், இந்த கார்பரேட் அரசாங்கம் தான். முன்னாடி எங்க போச்சு புத்தி? ஒரு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி PM ஸ்ரீல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அதெல்லாம் வந்து தெளிவுபடுத்திட்டு அதன் பிறகு நீங்க லெட்டர் அனுப்பினாவா? அதெல்லாம் கிடையாம முதல்ல லெட்டர் அனுப்பிச்சுட்டு இப்ப வந்து நாங்க ஏத்துக்கணும்னு சொன்னா யூட்டன் எதுக்கு இது? அப்போ எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு புத்தி கெட்ட அரசாங்கம் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் ஆண்டுகிட்டு இருந்தது. இதை விட ஒரு உதாரணம் நிச்சயமா இருக்க முடியாது. இல்ல இப்போ ஒரு
இந்த கார்பரேட் விடியாத அரசை பொறுத்தவரை முக்கியமா இன்னைக்கு மக்கள் பிரச்சனை கவனம் செலுத்துறது இல்ல, அவங்க சரக்கு விற்கிறது தான் கவனம் செலுத்துறாங்க. எப்படி இருக்காங்க? சரக்கு விற்கிறதுல டாஸ்மாக் அந்த வியாபாரம் இன்க்ரீஸ் ஆகணும், பெரிய சாதனை பண்ணிட்டாங்க. 35,000 கோடியில இருந்து 42,000 கோடி ரூபாய் ஏற்றி விட்டாங்க. அதை ஏற்றி விட்டு போகாம இப்போ FL2 அதாவது அந்த அதனுடைய லைசன்ஸ் 1700க்கு கொடுத்துருக்காங்க. தவிர ஒரு 3000 மணமகள் மன்றம் என்ன, குடிச்சிட்டு சந்தோஷமா இருப்பீங்க. போயிருக்கீங்களா மணமகள் மன்றத்துக்கு? நீங்க போலியா? கேள்வி கேட்டீங்களா? மணமகள் மன்றம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு மணமகள் பாரு எவ்வளோ, எதை பத்தி சிந்திக்காதா? கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் அது எங்களுடைய அடிப்படை விஷயம், என்னோட அடிப்படை உரிமை. ஆனா நீ போதையிலே இரு, சாப்பிட்டுட்டே மனமகிழ்ச்சியோட இரு. FL2 லைசன்ஸ் எடுத்துக்கோ, மணமகள் மன்றம் ஒரு 3000 எடுத்துக்கோ. அப்படி ஒரு பக்கம் டாஸ்மாக் பொறுத்தவரை பிரைவேடைசேஷன் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க பாது. இந்த மாதிரி பண்ணாம இருந்தாதான் அது உலக அதிசயம், ஆனா அவங்கள பொறுத்தவரை இப்ப அது வியாபாரம் ஆகிறதுக்கு அவங்க விளம்பரம் பண்ணிருக்காங்க. அதுல அவங்கள பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு குடியிலே வருமானத்தை ஏற்றி தமிழ்நாட்டு மக்களை குடிகாரனாக்கி அதன் மூலம் வருமானத்தை பெருக்கி அதன் மூலம் அவர்களும் வளங்குளித்து மக்களை ஒரு போதையா வச்சுட்டு எந்த ஒரு அக்கிரமங்களும் அரசு அக்கிரமங்கள் வெளியே வராம அளவுக்கு மக்கள் மயக்கத்திலேயே இருக்கின்ற அடிப்படையில ஒரு தெளிவான கொள்கையை இந்த கார்பரேட் அரசாங்கம் வகுத்திருக்கு. அதன்படிதான் போயிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய பொய்! 18 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்காங்களா? பொய் சொல்றதுக்கு ஒரு அளவு வேணா சொல்லுங்க. 18 லட்சம் பேர், 65 லட்சம் பேர் வேலை வாய்ப்பு இல்லாம பதிவு செஞ்சு காத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இவரு 18 லட்சம் பேருக்கு நாங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்றாரு. சரி, நீங்க நெட்ல போடுங்க 18 லட்சம் பேருடைய பேரு, அட்ரஸ், அவருடைய குவாலிபிகேஷனு, எந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளோ அப்படி நெட்ல போடுங்க. வாய் கூசாம பொய் சொல்றது இல்லையோ, வாய் கூசாம அண்ட புழுகு ஆகாச புழுகுனா திமுக தான். அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா முழுக்க போய் எவ்வளவு தொழில்கள் இங்க நசிது. இங்க பாத்தீங்கன்னா இங்க மீன்பிடி தொழில் டீசல் விலையேற்றத்தால அழிச்சிட்டு போகுது. ஏன் அதனுடைய எக்ஸைஸை குறைங்க, நீங்க அந்த தொழில் நல்லா இருக்கும். மானியத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்க, ஒரு மானியம் கிடையாது. நெசவு தொழில் அதே போன்று கைத்தறி தொழில் எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பவர் மின்சார கட்டணம் ஏற்றதுனால இன்னைக்கு இதாகி போச்சு. ஒரு பக்கம் மாநில அரசு இப்படி செய்யுதுன்னா மத்திய அரசு இப்ப 38 ரூபாய் கமர்ஷியல் சிலிண்டருக்கு விலையேற்றிருக்காங்க. ஏத்திட்டு இப்ப சுங்கச்சாவடி போனாலும் சுங்கச்சாவடி கட்டணம் கூட ஏற்றியாச்சு. இப்போ அதை மத்திய அரசு இன்னும் அது செவடங்கால ஊதுவ சங்க மாதிரி எது வேணா கத்திக்கோ, நாங்க அதை பத்தி கவலைப்பட மாட்டோம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் அது சுங்கச்சாவடி கட்டணத்தை குறைக்கிறது நடவடிக்கை எடுக்கல. சரி, 38 ரூபாய் கமர்ஷியல் ஏத்துனா டொமஸ்டிக் நினைச்சிருக்காதீங்க. டொமஸ்டிக் ஏத்தினாதான் உங்களுக்கு பாதிப்பு நினைக்காதீங்க. கமர்ஷியல் 38 ரூபாய் ஏத்தினா ஒரு ஹோட்டல் என்ன பண்ணுவான், பல சிலிண்டர் வாங்க. ஒரு சிலிண்டர் 38 ரூபாய்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த 38 ரூபாய் ஏறுதுன்னு போது யார் தலையில போய் ஒரு அந்த ஹோட்டல் அதிபர் ஹோட்டல்கார் அந்த இதை விதிப்பாங்க? சாப்பிட்றவன் தலையில தான் விழும் அந்த 38 ரூபாய். அதே போல டீ கடை, அவர் டீ விலை ஏற்றுவாங்க. அதே போல எல்லா விலையும் கமர்ஷியல் அந்த கேஸ் ஏற்றுறதுனால விலையேற்ற வருகின்ற ஒரு நிலைமை உருவாகும். அதனால மத்திய அரசு அது போன்ற மக்கள் ஒரு செயலை கண்டிப்பா பண்ணக்கூடாது. அது உடனடியாக திரும்ப பெறுவதுதான் ஒரு உசிதம்.